மங்காத்தாவையும் காலில் விழுந்து காலை பிடிச்சு கதறின படபடன்னு சோத்தை கிண்டி வச்சுக்கிட்டு பாஸ்போர்ட்டை ரெடி பண்ண போயிடலாம். முனியம்மாக்கு வாங்குக்கு என் மேல எதுவும் கோவத்துல இருக்கிறிய? கோவம்லாம் இல்ல. எதுக்கு இல்ல? எனக்கு நீங்க ஓட்டு போடலன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் சண்டைக்கு வந்தேன்ல, என் மேல கோவத்துல இருப்பீங்களோன்னு நினைச்சேன். இதுக்கெல்லாம் யாரா இருந்தாலும் கோவம் தான் படுவாவ. எங்க மைனியாரும் ஓட்டுக்கு நின்னாவல்லக்கு, அதனாலதான் உங்களுக்கு ஓட்டு போடலக்கு. சரி ஒண்ணும் இல்ல. இப்ப நான் பஞ்சாயத்து தலைவியா இருந்தா உங்களுக்கு ஏதாவது நல்லதெல்லாம் நடந்திருக்கவா செய்யும். உங்க மைனியார்னால இப்ப கொஞ்சம் நல்லதாவது பண்ணுது. அப்படி இல்ல, நீங்களும் நல்லது பண்ணுவிய. இல்ல இல்ல, இப்போ மலேசியாக்கு ஏதோ டூர் எல்லாம் கூட்டிட்டு போறாவலாம்ல. உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னையும் கூப்பிட்டாவ. அப்படியே ஆனா உங்களை கூப்பிட மாட்டாவன்னு நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். எனக்கு தெரியவும் செய்யாத வீலாம் டூருக்கு போறாவன்னு. சின்ன பொண்ணு மங்காத்தாவையும் காலில் விழுந்து காலை பிடிச்சு கதறினாவ. சின்ன பொண்ணு உங்க காலில் விழுந்து கேட்டாளா? அதுவும் இல்லாம எங்க மங்காத்தா மைனி வர உங்க காலில் விழுந்தாவளா? ஏங்க சத்தியமா நீங்க இப்படி நம்ப மாட்டியல்ல? சரி விடுங்க. நீங்க இப்ப வாரியலா? ஆமா வாரேன். இனி உங்ககிட்ட எல்லாம் மூஞ்சதுக்கிட்டு இருந்தா டூர்ல வச்சு பேச முடியாமல இருக்கும். அதான் இப்பவே வந்து பேசி சமாதானம் ஆயிரலான்னு வந்தேன். சரிக்க. அப்புறம் இன்னில இருந்து கஞ்சி தண்ணி எடுக்க வருவேன். சோத்தை வடிச்சு தண்ணியை தூர ஊத்திராங்க. எக்க நேரத்து வரைக்கும் வெளியே தண்ணியை ஊத்தி வச்சிருந்தேன், நீங்க எடுக்கவே வரல. சரி அப்ப இன்னில இருந்து தூர ஊத்தலாம்னு நினைச்சிட்டேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு தக்காளி சோறாங்க கிட்ட போற. இன்னைக்கு கஞ்சி தண்ணி வராது, நாளைல இருந்து ஊத்தேனக்க. சரிக்க. நீ கூட எனக்கு ஓட்டு போடல கள்ளி. அத்தனை யாருக்குமே ஓட்டு போடல. நான் எங்க ஓட்டு போட வந்தேன்? ஏன் ஓட்டு போடல மக்கா? நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன். அண்ணன் சண்டைக்கு வருவான். மங்கா தாத்தாக்கு தான் ஓட்டு போடணும். அதனால ஒருத்தருமே ஓட்டு போடல. எனக்கு இங்க மங்கா தாத்தையை விட உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா மக்கா? அம்மா யார் வீட்டுக்கு வந்திருக்கா? செருப்பு கிடக்கு. நீங்களா? ஏய் என்னடா? என்னல வந்து பார்த்தா நீங்களா சொல்லிட்டு போறா. வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காவே சிரிச்சு பேசிட்டு போனா என்ன உனக்கு? உங்ககிட்ட பேச முடியுமாமா? क्वेश्चन கேட்டே கொன்னுருவியா? நீ சின்ன பொண்ணு கூட்டணில என்கிட்ட எப்படி பேசுவா? எக்கன போயிட்டு வரேங்க. என்ன கண்ட உடனே திருப்பிலாம் ஓட ஒரு மாதிரி சிமிட்டிக்கிட்டு நான் என்னோட கடிச்சால தின்றுவேன். உங்ககிட்ட எதுக்கு பேசணும்? எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல. நான் என்ன பண்ணேன்? எத்தனை நாள் என்ன வெட்டி வெட்டி பேசிருக்கிறியா? இப்போ நான் பிசினஸ் பண்ண போறேன். நீ பேசின வார்த்தையில நீங்க திருப்பி வாங்கிடுவீங்களா? அனிசு சும்மா இரு. ஏம்மா நீ சும்மா இரு. இதனால எனக்கு மனசு கஷ்டப்படுது. எனக்கு தான் தெரியும். நீ இப்படி முறைச்சு நிக்கிறியல்ல, உங்க பிள்ளை போலதானே நான். அப்படி நீங்க என்ன என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? ஏக்க இவன் இவ்வளவு வஞ்சகத்தோடயும் வன்மத்தோடயமாக்கா இருக்க என் மேல. அனிசு உன்னை சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி தூக்கி எடுத்து வளர்த்தேன் தெரியுமால? நீ இப்படி பேசுவான்னு நினைச்சு கூட பார்க்கல அனிசு. நீங்களா தூக்கி வளர்த்தியா? சின்ன பொண்ணாக்கா தான் என்ன தூக்கி வளர்த்தாவ. அந்த ஃபிளாஷ்பேக் கதையெல்லாம் என்ன எபிசோட்ல இருக்கு தெரியுமா? ஆமா, சின்ன பொண்ணு தான் உன்னை வளர்த்தா. சின்ன பொண்ணு தான் உனக்கு சாப்பாடு ஊட்டுனா போதுமா? நீ சின்ன பொண்ணுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு சின்ன பொண்ணு கூடயே இரு. நான் போறேன். உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்ததுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான். சே யாமல வீட்டுக்கு வந்தவள்கிட்ட இப்படி நிக்கியா? மரியாதை தெரியாத பையம்மா. வீட்டுக்கு வந்தவள்கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியாத பையன். ஒண்ணு பேசல அடியே என்னலாம் ஏசிட்டு தெரிஞ்சா ஊர் ஃபுல்லா. உனக்கு என்ன? இது ஊர் ஃபுல்லா போய் சொல்லிட்டு தெரியுமா அவள? அனிஸ் பையனை கண்ணாங்கனா விட மாட்டேங்க. என்ன யாசிட்டான்னு யாமல இந்த நல்லா நிக்கா நீ? சொல்லிட்டு போட்டு ஊர்ல உள்ளவங்க என்ன பத்தி நல்லா தெரியும். இங்க பாரு, உனக்கு ஏதாவது பொண்ணு பார்க்கக்கூடிய நேரத்துல பொண்ணு வீட்டுல இருந்து இங்க விசாரிக்க வருவாவல்ல, இந்த பொம்பளையே கெடுத்து விடும். நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். நிறைய பையலுக்கு நம்ம ஊர்ல பையலுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறது காரணமே இந்த பார்வதேவியா தான் தெரியுமா உனக்கு? ஏம்ல நீ கல்யாணமே பண்ண மாட்டியோ? ஃபாதர் ஆக போறியோ? ஃபாதர் ஆக தான் போறேன். எங்க ஃபாதர் தான் ஆக போறேன். ஆனா ரெண்டு பிள்ளைக்கு ஃபாதரா? மூஞ்சிலே நாலு குத்து குத்து விடுவேன். போலாங்க. என்ன சாப்பாடு வச்சிருக்கா? இவ்வளவு நேரம் எங்க மாட்டு மேய்க்க போனா? கடைக்கு பேரை சூஸ் பண்ணிட்டியல? அதெல்லாம் எங்க அத்தை பெர்மிஷன் தந்தாச்சு. மங்காத்தா பேக்கரி அப்படின்னு வைக்க போறேன். அப்படி நான் பேரை வைக்க மாட்டா. என்ன அவ பின்னாடி நின்னு கத்துள்ள? இது யாரு ஃபர்ஸ்ட்? இது யாரு? எனக்கு இதுக்கு பேரை வைக்கணுமா? வைக்கண்டாம்ல. உன் பேக்கரி மண்ணாமோ போ. இம்மா இவளுக்கு வாயில இருந்து நல்ல வார்த்தை வராதாம்மா? நான் அந்த பேக்கரி தொடங்கவே இல்லம்மா. இப்பவே மண்ணா போன்னு சொல்லிட்டு போறா. என்னால முடியலல. ஒரு பக்கம் தலைவலி, ஒரு பக்கம் முதுகு வலி. உங்களை போட்டு கொண்டாடணும். வீட்டுக்கு வரவேல்ட்டெல்லாம் சண்டைப்படி. நீ என்னத்த பொங்கி வச்சிருக்கான்னு கேட்டேன். எனக்கு பசிக்குது. ஒன்னும் பொங்கல, என்னதான் கிண்டணும். என்னது பிரியாணியா? தக்காளி சோறு கிண்ட போறேன். அரை மணிக்கூர்ல கிண்டி தரேன்ல இரு. தக்காளி சோறு கிண்டி நீயும் மாப்பிளையும் நின்னுங்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம். நீ என்னத்த திம்பா? லேனி என்னத்த திம்பான்னு கேட்டேன். ஹோட்டல். ஹோட்டல்ல அம்மா ஆர்டர் பண்ண முடியும். நீ தக்காளி சாதத்தை பிரியாணி மாதிரி கிண்டுவா. எனக்கு அதுவே போதம்மா. தங்க மோனே. அம்மா தக்காளி சாதத்தை கூட தெவ்வையில அரைச்சி தயிர் உள்ளி வச்சு முட்டையா வைப்பியாம்மா? அவிச்சு தாரே மோனே. அம்மா என்ன ஒண்ணு கேக்கட்டா? என்னது? அம்மா நான் வந்து விண்மீனை கல்யாணம் பண்ணியிருந்தா நீயும் அப்பா கோணம் எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பீங்களா? ஏன் மோனே
போன திடீர்னு இப்படி கேக்கா? அதான் அவளுக்கு கல்யாணம் ஆயாச்சே. ஏம்மா கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுமா. நீ கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷம் தான் போனேன். ஏன்னா எங்க அண்ணனுக்கு பிள்ளை சந்தோஷமா இருந்திருக்கோம். மங்காத்தா மைனியும் மிந்தி சண்டை போட்டது போல சண்டை போட்டுருக்க மாட்டாவல்ல. நான் எனக்கும் மின்மீனை நல்லா பிடிக்கணும், நல்லா பார்த்துருப்பேன். சரிம்மா, இப்ப விண்மீன் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா தானே இருக்கா? வெத்தலை நல்லா தான் வச்சிருக்கான். அப்புறம் இதுக்குள்ள கேக்கா? உனக்காண்டி வேணா வேணா? ஏம்மா மங்காத்தாத்தைக்கு இன்னொரு பிள்ளை இருக்கதை நம்ம செய்யுது. ஏம்மா வாய பிளந்துட்டா? அம்மா அந்த நிலாவா? ஏம்மா ஆமாம்மா. எப்பா அவளுக்கு தீனி போட்டே மாளாது. எம்மா என்ன விட்டுருப்பா? ஏம்மா ஐயோ போயிட்டாளே. அவ அவளத்துக்கு தும்பா நம்ம பார்த்ததுல அப்படி தின்னது போல இல்லையா? சும்மா சொல்லுவா. என் கோணம் தான் நல்லா தும்பா. என் தேவதை அவாதான். சின்ன பொண்ணு மழை பெய்யுது போல இருக்கு. சின்ன பொண்ணு வீட்லயே இருந்திருக்கலாம்ல. இக்க பியாசனும் போல இருந்துக்க மனசு விட்டு, அதான் உங்களை கூப்பிட்டேன். ஏன் சின்ன பொண்ணு எதுவும் பிரச்சனையா? 4 மணி இங்கக்கு 4 முடி ஏதோ நகை கடைக்கு போயிருக்குன்னு பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாவ. நகை கிடைக்கா? ஆமா சின்ன பொண்ணு, ஏதோ சீட்டு ஏதோ கிட்டி இருந்துச்சான், அது முடிஞ்சிட்டான், அதுல போய் நகையை வாங்க போறதாட்டு சொன்னாவ. ஏ அம்மா, இக்க எங்க இருந்துக்க பைசா வருது? ஒரு பைசா இல்ல, ஒரு பைசா இல்லன்னு மாசத்துக்கே ஒரு 2-3 பவுன் வாங்கிருவு. கேட்டா பைசா இல்ல பைசா இல்லன்னு தான் சின்ன பொண்ணு சொல்லுது. ஆனா தங்கத்துக்கு சீட்டு கட்டதுக்கெல்லாம் எப்படி பைசா வருதுன்னு தெரியல பாத்துக்க. இருக்குமா இருக்குங்க, என்ன மாப்பிள்ளை சம்பாதி கூட அவ்வளோ பைசையும் கையில கொடுத்துருவாருல. எனக்கெல்லாம் அப்படி கிடையாது, எனக்கு ஒரு பைசையும் கிடைக்காது. நீ சரியில்லை சின்ன பொண்ணு, சண்டை போட்டுனால வாங்கணும். ஏக்க அதெல்லாம் முடியாதுக்கு. நீ அத்தையும் மாப்பிள்ளட்ட அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேங்க. ஏக்க பீச்சுக்கு போவோன்னு கூட்டிட்டு போனா இருக்க. அங்க போயிட்டு சொல்லியாரு, நான் உன் வாழ்க்கையில வராம இருந்தா உன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கோன்னு. நீ என்ன சொல்லிருப்பா? நீங்க வந்ததுனாலதான் என் வாழ்க்கை வசந்த காலம்னு சொல்லிருப்பிய. ஏக்க இல்லக்க, சும்மா பொய்யாட்டாவது அப்படி சொல்லியிருக்க மாட்டேனா? நான் உண்மையை சொல்லிவிட்டேன். உம்மளை கல்யாணம் பண்ணலன்னா இப்ப நான் சந்தோஷமா இருந்திருப்பேன்னு சொன்னா அவருக்கு விக்கு விக்குன்னு ஆயிட்டு போதுருங்க. இப்படி சொன்னீங்கன்னா அவர் எங்க உனக்கிட்ட பைசா எல்லாம் தருவாரு. போ இல்லவா சின்ன பொண்ணு, இங்கே கிடக்குறியா? என்ன 4 மணி காலையிலே ஆளை காணாம போயிருந்து வீட்டுக்கு தேடி வந்தேன், ஆளை காணல. இந்த ஈசாக்கு குழு உண்டுல, ஈசாக்கு குழு, அந்த மகளிர் குழு, அதுல ஒரு 25,000 ரூபாய் பைசா எடுக்கலான்னு சொன்னாவளா குழுல. அதான் அந்த ஆபீஸ்ல போய் பாத்துட்டு வரலான்னு போனேன். குழுல பைசா எடுக்கியா புனியா? ஆமா இல்லவ, கையில ஒரு பைசா கிடையாது பாத்துக்க. அடுத்த வாரம் ஆனா லோன் எடுத்த பைசா எல்லாம் வைக்கணுமா? அதான் அந்தல 25,000 ரூபாய் கிடைச்சுன்னா கொஞ்சம் உதவும்ல. உங்களை யாரோ எம்எம் ஜுவல்லர்ஸ்ல பார்த்ததாட்டு சொன்னாவல, அதான் கேட்டேன். இவளுக்கு எப்படிதான் தெரியும் தெரியல. கேமரா வச்சிருப்பாளோட மண்டையில. அப்படியா? எம்எம் ஜுவல்லர்ஸ்க்கா? எம்எம் ஜுவல்லர்ஸ்க்கு தான் என்ன எம்எம் ஜுவல்லர்ஸ்க்கு எதுக்குமா போனிய? ஈசாப்புக்குள்ள ரூபா எடுக்கிறது எம்எம் ஜுவல்லர்ஸ்க்கா போவிய? சின்ன பொண்ணு இல்ல சின்ன பொண்ணு, இந்த ஈசாப்புக்குள்ள ரூபா எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தனா எம்எம் ஜுவல்லர்ஸ்ல நகை வாங்கிட்டு இருந்தவியே எனக்கு ஒரு தவி தெரிஞ்சவே இருந்தாவ சின்ன பொண்ணு. அதான் அப்படியே ஹாய் சொல்லிட்டு உள்ள போனா ஒரு டீ கிடைக்கும் பத்தியா? அதான் அவங்கள்ட்ட அப்படியே பேசினது போல இருந்துகிட்டு ஒரு டீ தந்தாவ. அதை அப்படியே குடிச்சிட்டு ஓடி இருந்துட்டு சின்ன பொண்ணு. அப்ப நீங்க நகை வாங்க போவல? சின்ன பொண்ணு, நகை யாரோடைய விலையில நான் நகை வாங்க கூடியதுலயா இருக்கேன். நம்ம எல்லாம் ஒரு வருஷம் சம்பாதிச்சாதானே 1 கிராம்னால வாங்க முடியும். இல்ல என்கிட்ட சொன்னாலு நீங்க ஏதோ ஒரு சீட்டு கட்டி அதுல ரூபா முடிஞ்சிட்டு அதுக்கு நகை எடுக்க போனோம்னு போனதாட்டி சொன்னாவ. அப்ப தெரியாம சொல்லிருப்பாவளா இருக்கும். 2 பேரும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு தாண்டி கேக்குறியா? அப்புறம் என்னட்டு ஒரு மாதிரி குத்தி குத்தி கேக்குறியா? ஓப்பனா கேட்க வேண்டியதானே? நாங்க சும்மா மேலோட்டமா கேட்டா உண்மை வெளியே வரன்னு பார்த்தோம். இங்க உண்மையே வர மாட்டுக்கு. வாயில இருந்து அவளும் பொய்யாதான் பேசுறிய. 4 மணி ஒரு பைசா இல்ல, கடுகு வாங்க பைசா இல்ல, வெந்தயம் வாங்க பைசா இல்லைன்னு ஒவ்வொரு வீடா போய் அலைஞ்சு பாத்திரத்தையும் கிண்ணத்தையும் தூக்கிட்டு போய் வாங்கிட்டு போவிய. எங்க வீட்டுல இருந்து வாங்கினா என்ன 1 கப்பு சீனி கூட என்ன திருப்பி தரல. எப்படி 4 மணி நகைக்கெல்லாம் பணம் கட்டி சேர்க்கிறிய? ஏடி ஒரு 5,000 வச்சு கட்டி இருந்தேன் மட்டி, 55,000 ரூபாய் இருக்கு. இப்ப ஒரு 5 கிராம் 4 கிராம் கிடைக்கும். அது பெரிய இதாட்டி வந்துட்டாளுவ. ஒன்னும் சேர்த்துடக்கூடாது. இப்படி கூட இருந்து அழுது எல்லாம் எப்படி சேரும்? 4 மணி மூஞ்சடைக்கு குத்தி விடுவேன். நீங்க நகை வாங்கினா எங்களுக்கு என்ன ஃபீலிங்கா? நாங்க சந்தோஷம் தான் படுவோம். எனக்கு எங்க வீட்டுல வெறும் 10 பவுன் போட்டு விட்டாவ. நான் நகையே பார்த்த கிடையாது. ஒரு மோதிரம் போடணும்னு ஆசைப்பட்டது கூட ஒரு மோதிரம் செஞ்சது கிடையாது. நான் இந்த ஓலையெல்லாம் உண்டுல்ல, தென்னை மரத்துல உள்ள ஓலைய அப்படியே முடிஞ்சு என் கையில மோதிரம் போல போட்டு பார்த்து அழகு பார்ப்பேன். அப்போ உங்க கல்யாண ஆல்பத்துல கை நிறைய ஒரு 10 மோதிரம் போட்டிருந்தியல கொட்டுக்காரி மாதிரி. அப்ப அதெல்லாம் பித்தளை. யார்கிட்ட சொன்னா நம்புவாவ? ஏக்க உங்களுக்கு 50 பவுன் போட்டதாட்டுல ஒரு ஃபுல்லா பியாரு. இப்ப நீங்க 10 பவுனுங்கிறிய? எல்லாம் சும்மா சொல்லுவாவ அம்மா. ஒரு பவுனையே 5
பவுன் மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கணும்னு செஞ்சு செஞ்சு போட்டேன். என்கிட்ட இப்ப அது கூட இல்ல, எல்லா நகை கேட்டாலே அடகுல இருக்கு. உமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஊர்ல ஒரு பொம்பளை இருந்துச்சாம் பாத்துக்க. அந்த பொம்பளை ஊர்ல உள்ள எந்த ஃபங்க்ஷனுக்கு நகையே போடாதான் பாத்துக்க. அதுட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லுமா. ஆனா வெளியே ஏதாவது ஊர் ஃபங்க்ஷன் வந்துட்டுன்னா மாப்பிள்ளை கூட பைக்ல போகும்ல, அவ்வளோ நகையை எடுத்து பையில வச்சு கொண்டு போய் பாதி வழியில வண்டியை நிப்பாட்டி அவ்வளோ நகையும் கழுத்துல காதுல கையிலன்னு அடுக்கிக்கிட்டு கல்யாண வீட்டுக்கு சடங்கு வீட்டுக்குன்னு போவோமா பாத்துக்க. ஆனா அந்த பொம்பளை நம்ம சாந்திக்கா கிடையாது. சின்ன பொண்ணு எக்க உண்மைதானே? என்கிட்ட எத்தனை பேர் சொன்னாவ தெரியுமா? சாந்தி அவ்வளோ நகையும் கொண்டு போய் போற வழியிலலாம் நின்று போட்டுட்டு போறான்னு. ஆமா, இந்த ஊர்ல உள்ளவங்கள்ட்ட போட்டுட்டாலும் உடனே அடுத்த நாளையே அடகு வைக்க தாங்கன்னு சொல்லி வந்து நிப்பாளுவ. அதுக்கு பயந்து நான் நகையே போடுறது கிடையாது. அப்புறம் எதுக்கு போய் சொல்லணும்? 10 பவுன் போட்டேன், 2 பவுன் தான் இருக்கு, ஒண்ணுமே இல்லைன்னு. எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்குன்னா சொல்லியாவ. அதுவும் சரிதாங்க. பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு இப்படி ஒளிச்சு நகை வாங்கி வச்சா நல்லது தானே. ஒளிச்சுனாலே மாப்பிள்ளை சம்பாதிக்கிட்டு பைசாலேயே சேர்த்து வாங்கி ஏதோ எவனுக்கு பைசாலேயோ வாங்கறது போல பேசுவாள் 2 பேரும். சரி கோவப்படாதுங்க அம்மா. வழியில அப்படியே பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போய் கேட்டு வந்தேன். மிட்டி போஸ்ட் ஆபீஸ்ல தானே வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணுவாங்களாம். போய் கேட்டு வந்தேன். 2000 ரூபா ஆகுமா பாஸ்போர்ட்டுக்கு. இது என்கிட்ட பைசா இருக்குக்க, போமாக்க பாஸ்போர்ட் எடுத்துருவோம். ஒன்னு கூட்டிட்டு போக மாட்டேன். நீ நான் எங்க போனாலும் வந்து இவள்கிட்ட சொல்லி என்ன கேவலப்படுத்தியல்ல. அப்போ 4 முடியெல்லாம் என்ன ரகங்க? யாருக்கு தெரியும் சின்ன பொண்ணு. ஹாய் செல்லகுட்டீஸ், இந்த பூ உங்களுக்கு சரியா? என் சப்ஸ்கிரைபர்ஸ் செல்லகுட்டிகளுக்கு, என் வியூவர்ஸ்க்கு இந்த பூ சரியா? ஐ லவ் யூ செல்லகுட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு